வரலாறு வெறும் தேதிகளின் தொகுப்பு அல்ல. சில மனிதர்கள் ஒரு காலத்தை மாற்றுவதில்லை, ஒரு காலத்தையே நடுங்க வைப்பார்கள். மத்திய ஆசியாவின் விரிந்த சமவெளிகளில் ஒரு சிறுவன் வளர்ந்தான். அவனுக்கு விளையாட்டு இல்லை, பாதுகாப்பு இல்லை, கருணை இல்லை. வாழ்தான் அவனின் நண்பன், போர்தான் அவனின் கல்வி. அவனின் உடல் முழுமை இல்லை, ஒரு காலில் ஊனம். ஆனால் அவனின் மனம் ஒருபோதும் தளரவில்லை. அந்த ஊனம் அவனை பலவீனமாக மாற்றவில்லை, மாறாக அவனை அதிக கடினமாக மாற்றியது. அவன் வளர வளர அவனின் பெயர் முதலில் கிசுகிசுவாக பரவியது, பிறகு அச்சமாக மாறியது. அவன் பெயர் ஒரு நகரத்தை அடையும் முன்னே அந்த நகரம் அடங்கியது. அவன் போர் தொடங்குவதற்கு முன்பே போர் முடிந்துவிடும். ஏனெனில் எதிர்ப்பு வெறும் தோல்வி அல்ல, எதிர்ப்பு ஒரு எச்சரிக்கை, ஒரு உதாரணம். அவன் படை வேகமாக நகர்ந்தது, ஒழுங்குடன் நகர்ந்தது, திட்டமிட்டு தாக்கியது. வெற்றிக்கு பிறகு கூட அவன் கருணை காட்டவில்லை. அவனுக்கு அன்பு தேவையில்லை, அவனுக்கு பயம் போதுமானது. பயம்தான் அவனின் உண்மையான ஆயுதம். நகரங்கள் அவனை எதிர்க்கவில்லை, அரசர்கள் அவனை சந்திக்க அஞ்சினார்கள். அவன் ஒரு அரசை கட்ட விரும்பவில்லை, அவன் ஆட்சி செய்ய விரும்பவில்லை. அவன் அழுத்தமான ஆளானான். அவன் பார்வை இந்தியாவை நோக்கியது. செல்வம் நிறைந்த நிலம், மக்கள் நிறைந்த நகரங்கள், ஆனால் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு இல்லை. யுத்தம் நடந்தது, நகரங்கள் வீழ்ந்தன, வெற்றி கிடைத்தது. ஆனால் அந்த வெற்றியில் கொண்டாட்டம் இல்லை, அமைதி இல்லை. அவன் சென்ற இடங்களில் கட்டிடங்கள் இல்லை, நினைவுகள் மட்டும். அவன் திரும்பி பார்த்தபோது ஒரு பேரரசு அவனுக்கு பின்னால் இருந்தது, பெரியது, பறந்தது, ஆனால் நிலையற்றது. அவன் இறந்த பிறகு அவனின் பேரரசு மெதுவாக சிதறியது. அதிகாரம் நீடிக்கவில்லை, ஆனால் அவனின் பெயர் அது மறையவில்லை. இன்றும் வரலாறு அவனை ஒரு மன்னனாக நினைவில் வைக்கவில்லை, ஒரு எச்சரிக்கையாக நினைவில் வைக்கிறது. அவன் ஒரு வீரனா? இல்ல. அவன் ஒரு ஆட்சியாளனா? இல்ல. அவன் ஒரு காலத்தின் பயம். இதுதான் திமூர்.